வணக்கம் நண்பர்களே. நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக சேலம் பகுதியினுடைய கோரிக்கையை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சேலத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு தினசரி ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது. சேலத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயினே இல்லையான்னு கேட்டால் இருக்குது. இப்போது இயக்கப்படக்கூடிய ஹூப்ளியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இயங்கக்கூடிய சிறப்பு ரயில், இது சிறப்பு கட்டண ரயில், நிரந்தரமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்குது. ஆனால் இது நிரந்தரமாகலாம் அல்லது ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. சில நேரங்களில் ரத்தும் செஞ்சுருக்காங்க. இந்த ட்ரெயினை விட்டுட்டோம் அப்படின்னா ரெகுலராக ஓடக்கூடிய ஓகாவிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இருக்கிறது. இது வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தினசரி ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது. இந்த ரயிலானது சேலத்திலிருந்து புறப்பட்டு நாமக்கல் ராசிபுரம் வழியாக இயக்கப்பட வேண்டும். கரூர், திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரத்திற்கு காலை நேரத்தில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது. இந்த ரயில் இயங்கும் பட்சத்தில் காலையில் 7:05 மணிக்கு திருச்சியில் இருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸை விட்டுட்டோம் அப்படின்னா அதற்கடுத்து ரயில் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இருக்குது. ஒருவேளை சேலத்திலிருந்து ராமேஸ்வரம் ரயில் இயங்கும் பட்சத்தில் நிச்சயமாக திருச்சியில் அந்த 7:05 ரயிலை விட்டுட்டோம் அப்படின்னா அதற்கடுத்து ஒரு ரயில் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா சேலத்திலிருந்து கிளம்பி வர்றதுனால ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். பல்வேறு பகுதி மக்களினுடைய கோரிக்கையும் இதுதான். ஏன்னா இது சேலத்தினுடைய கோரிக்கை மட்டும் எடுத்துக்க முடியாது. திருச்சியிலிருந்தும் கூடுதலாக ஒரு ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கிறது. அதே மாதிரி சேலத்திலிருந்து புறப்பட்டு மீண்டும் பிற்பகலில் கிளம்பி இரவுக்குள்ளாக சேலம் வரைக்கும் இந்த ரயிலானது இயக்கப்பட வேண்டும். அதற்கு பிட்லைன் வசதி இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிடுறாங்க. ஆனால் பிட்லைன் வசதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரோட்டில் இருக்கிறதுனால ஒரு பயணிகள் ரயிலாக சேலம் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து எக்ஸ்பிரஸ் ரயிலாக, இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலாக போச்சு அப்படின்னா உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும். ரயில்வே நிர்வாகம் இதை பரிசீலனை செய்ய வேண்டும். பல்வேறு பகுதியினுடைய கோரிக்கையை அந்தந்த மண்டலங்கள் ரயில்வேவுக்கு அனுப்புகிறது. அந்த வகையில் இந்த கோரிக்கையும் அனுப்பிச்சாங்க அப்படின்னா அது பரிந்துரை ஏற்கப்பட்டு ரயில் நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. காரணங்கள், காரியங்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை சேலம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இது இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.